السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபஹ் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்தின் பார்வையில் குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பிலே பல செய்திகளை திருக்குர்ஆன் வசனங்கள் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகள் மூலமாகவும் நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரைகள் நற்போதனைகள் சொல்ல வேண்டும். அப்படி அந்த அறிவுரைகள் நற்போதனைகள் அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். அதற்கு உதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை சொல்கின்றான். அந்த வரலாற்று செய்திகளை பார்த்தோம். இந்த நேரத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் நற்போதனைகள் சில நேரங்களில் பலனில்லாமல் அர்த்தமில்லாமல் போய்விடக்கூடிய காட்சியை பார்க்கலாம். நம்ம அறிவுரை சொல்கிறோம், அந்த அறிவுரையை அந்த பிள்ளைகள் கேட்க மாட்டிருக்கிறாங்க. அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், நாம் எந்த அறிவுரைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கின்றோமோ அந்த அறிவுரைகளை நாம் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, பெற்றோர்கள் தான் தங்களுடைய பிள்ளைகளுக்கு முதல் ஆசான். முதல் ஆசிரியர் யாரு? ஒரு பிள்ளைக்கு பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர். அந்த பிள்ளை ஆரம்ப காலகட்டத்தில் தங்களுடைய பெற்றோர்களிடமிருந்து வளர்கிறது. அந்த பெற்றோரை பார்த்து ஒவ்வொரு விஷயமாக அது கற்றுக்கொள்கிறது. நாம் எதை பேசுகிறோமோ அதை அந்த குழந்தை அப்படியே பேசும். நாம் என்ன செய்கிறோமோ அதை அந்த குழந்தை அப்படியே செய்யும். நம்முடைய பார்வை, நம்முடைய உடை, நம்முடைய நடை, நம்முடைய பாவனை, இது எல்லாத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடியை போன்றுதான் குழந்தைகள் ஆரம்பத்து நேரத்தில் இருக்கிறாங்க. நாம் என்ன செய்கிறோமோ அதை அப்படி என்ன செய்யும், குழந்தை செய்யும். அப்போ இந்த நேரத்தில் நாம் என்ன பார்க்கணும் சொன்னால், நாம் எதை சொல்கின்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே செய்து காட்டுவார்கள். சொல்லு ஒன்று செயல் வேறாக நபிகளார் இடத்தில் இருக்காது. அதனால தான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொல், அவருடைய அந்த பேச்சு மக்களிடத்தில் உயிரோட்டமாக இருந்தது. நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய அந்த அறிவுரைகள் உயிரோட்டம் இல்லாமல் போனதுக்கு காரணம் நாம செய்யறது வேற, சொல்றது வேற. அப்ப இந்த நிலையை முதலாவதாக பெற்றோர்கள் உணர வேண்டும். நீங்க பொய் பேசினா உங்க பிள்ளையும் என்ன செய்வான், பொய் பேசுவான். நீங்க டிவியை உட்கார்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்க பிள்ளை என்ன செய்வான், டிவியை உட்கார்ந்து பார்ப்பான். நீங்க செல்போன்ல மணிக்கணக்கில் நீங்க நேரத்தை செலவிட்டீங்கன்னா உங்க பிள்ளை என்ன செய்வான், மணிக்கணக்கில் நேரத்தை செல்போன்ல செலவிடுவான். நீங்கள் புகைக்கும் பழக்கத்துக்கு அடிமையா இருந்தீங்கன்னு சொன்னா உங்க பிள்ளை என்ன செய்வான், புகைக்கும் பழக்கத்துக்கு அடிமையாகுவான். நீங்க சினிமாவில் மூழ்கி கிடந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் பிள்ளை என்ன செய்வான், சினிமாவில் மூழ்கி கிடப்பான். நாம என்ன செய்யறோமோ அதை அப்படியே அவன் செய்வான். அதே நேரத்தில் நாம செய்யாத சொன்னா வச்சிங்களேன், அவன் கண்டிப்பா அதை என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அம்மா நீங்க ஒழுங்கா இருக்கிறீங்களா, என்ன செல்போன் பார்க்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களே,
நீங்க மணிக்கணக்கில் செல்போன்ல இருக்கிறீங்களே, என்னை டிவி என்ன படம் சினிமாக்கள் இதெல்லாம் பார்க்க கூடாது நீங்க ஆனா நீங்க நாடகங்கள்ல மூழ்கி கிடக்குறீங்களே, இப்படி ரிப்பீட் கொடுத்துருவான். அப்ப நாம சொல்லக்கூடிய விஷயம் நாம் செய்யக்கூடியவங்களா இருக்கணும். ஒரு தந்தை புகைக்கும் பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய பிள்ளைகிட்ட தான் கொடுத்து என்ன செய்வாரு, இந்த கடையில போயிட்டு இந்த சிகரெட்டை வாங்கிட்டு வாடுன்னு சொல்லுவாரு. ஆனா பிள்ளைக்கு என்ன செய்வாரு, நீ சிகரெட் குடிக்க கூடாது பாரு. எப்படி அந்த அறிவுரை பயனளிக்கும்? அவன் என்ன பார்ப்பான், நம்மள சிகரெட் குடிக்க கூடாதுங்கிறாரு, ஆனா இவரு செயின் ஸ்மோக்கரா இருக்கிறாரு நினைப்பானா மாட்டானா? அப்ப அந்த அறிவுரை பயன் தராது. ஆக அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நாம் அந்த அறிவுரையை பேணக்கூடியவங்களா இருக்கணும். உண்மையிலேயே நீங்க பாருங்களேன், நீங்க லைஃப்ல நீங்க பார்க்கலாம், நீங்க அந்த தொழுகை நேரம் வந்த உடனே 5 வக்துக்கும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அழகான மாதிரிக்கு ஒளி செய்து விட்டு பாங்கு சொன்ன உடனே சல்லாப்பாயை போட்டு அவங்க தொழக்கூடியங்களா இருந்தாங்களேன். சின்ன பிள்ளை தான், மதியறியாத பிள்ளை, அது என்ன செய்யும், ஒரு தலையில துண்டு எடுத்து போட்டு அதுவும் ஒரு துண்டை விரிச்சுக்கிட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தோணும். ஏன், நீங்க செய்யறது அதை அப்படியே பார்க்குது. ஓ இப்படிதான் வணங்கணுமோ, ஓ இப்படிதான் பிரார்த்தனை செய்யணுமோ. தனக்கு பிரார்த்தனை செய்ய தெரியாட்டால் என்ன செய்யும், கையேந்தி இப்படியே ஏதாவது முணுத்து இருக்கும் வாயில. நீங்க செய்யறது அந்த குழந்தை பார்க்குது. அன்புக்குரியவர்களே, இந்த ஆரம்ப ஸ்டேஜில் இந்த விஷயத்தை நீங்க கொடுத்துட்டீங்க வைங்களேன், அந்த குழந்தைக்கு உள்ளத்துல பசுமரத்து ஆணி போல உள்ளத்துல பதிஞ்சிரும். நாம இப்படிதான் வணங்கணும் போல, இப்படிதான் நடந்துக்கணும் போல என்று நாம் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள், அந்த நடத்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு பிற்காலத்து வரைக்கும் என்ன செய்யும், அது மிகவும் பயனுள்ளதாக அமையும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபமான ஒரு செயல், அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபமான ஒரு செயல் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, 61வது அத்தியாயத்துல ஆரம்ப வசனங்கள் எல்லாம் பேசுறான். ஆரம்ப வசனங்கள் எல்லாம் பேசுறான். இது எல்லோருக்குமான அறிவுரை, யாருக்கு குறிப்பிட்டுலாம் கிடையாது. நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இடத்துல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்துணை பேருக்கும் உண்டான அறிவுரையை அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டான். மனிதனுடைய பலவீனத்தை உணர்ந்து அல்லாஹ் சொல்றான். மனிதனுடைய மனநிலையை புரிஞ்சால் என்ன செய்யறான், இந்த இடத்த சொல்லி காட்டுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ் பேசுகிறான், இறை நம்பிக்கை கொண்டோரே, லிம தக்கூலூன மாலா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு சொல்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய ஆர்டர். இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் செய்யாததை ஏன் கூறுகிறீர்கள்? கபுர மக்தன் இன்தல்லாஹ் அன் தக்கூலு மாலா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை கூறுவது அல்லாஹ்விடம் மிகவும் வெறுப்புக்குரியதாக இருக்கிறது. அல்லாஹ் வார்த்தைக்கு நல்ல கவனிக்கணும். நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க, ஆனா நீங்க சொல்றீங்க, இது அல்லாஹ்விடத்துல மிகவும் வெறுப்புக்குரியதாக இருக்கிறது. அல்லாஹ் அதை ரொம்ப கோபமா பார்க்கிறான், ரொம்ப வெறுப்பா பார்க்கிறான். இவன் செய்ய மாட்டிருக்கிறான், ஆனா சொல்றான். அல்லாவே பார்க்கிறானா, அப்போ நீங்க அதை ரொம்ப கவனமா இருக்கும். உண்மையிலேயே நாம கூட அதைத்தான் பார்ப்போம், அப்படிதானே? நாம் என்ன செய்வோம், ஒருத்தர் பேசுறாரு வைங்களேன், அவருடைய செயலை பார்ப்போம். அவர் செய்யலன்னு வைங்களேன், வந்துட்டான் பேசுறதுக்கு அப்படின்ட்டு. ஒரு வழக்கில் ஒரு பேச்சு வழக்க ஒரு சொல்லி காட்டுவாங்க. சொல்தான் செயல் செய்தான் அப்படிம்பாங்க. சொல்லு எல்லாம் கரெக்டா இருக்கும், ஆனா செயல்பாடு அந்த சொல்லுக்கு தக்கனவாறு இருக்காது. பேச்சு ஒன்று செயல் ஒன்று என்றால் நாமளே விரும்ப மாட்டோமுங்க. மேடை ஏறி பேசுறோம், பேசிட்டு கீழே இறங்கின உடனே அதை நாம செயல்படுத்த வைங்களேன், நம்முடைய பேச்சு என்னைக்காவது மதிப்பளிக்குமா? இவர் பேசுவார், ஏன்னா பேசுறது ஈஸிங்க. பேசுறது என்னது, பேசுறது ரொம்ப இலகு, அது யார் வேணாலும் பேசிடலாம். செஞ்சு காட்டணும் வாழ்க்கையில. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது? என்றைக்காவது ஒரு நாள் தன்னுடைய பேச்சுக்கு மாற்றமாக நடந்திருக்கிறார்களா? பெர்ஃபெக்ட், பத்திரமாத்து தங்கம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில எந்த கட்டத்திலுமே பேச்சு ஒன்று செயல் ஒன்று எங்குமே பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படி வாழ்ந்து காட்டினார்கள். குர்ஆன் என்ன பேசுகிறதோ அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் குர்ஆனை செயல்முறைப்படுத்தினார்கள். இப்படி சொன்னால்தான், இப்படி தாவா பண்ணாதான், இப்படி அறிவுரை செய்தால்தான் அந்த அறிவுரைகள் கூட அர்த்தமுள்ள அறிவுரையாக மாறும். அன்புக்குரியவர்களே, நாம என்ன சொல்றோமோ அதை நாம் செய்யக்கூடியவங்களா இருக்கும். குறிப்பாக பெற்றோர்கள்
நாம் தொழக்கூடியவர்களாக இருக்கணும், நாம் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்களாக இருக்கணும். நாம பொய் சொல்லுவோம் பல காரணங்களுக்கு, ஆனால் பிள்ளை என்ன செய்வோம், பொய் சொல்லக்கூடாது அப்படிம்போம். அவன் எடுத்துக்குவானா? எடுத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை, ஆனால் எடுத்துக்காம போறதுக்கு இது ஒரு காரணமாக அமைஞ்சிருதே. எங்க வாப்பா அம்மா தொழ மாட்டிருக்கிறாங்க, நீங்க ஃபஜ்ருக்கு எழுப்பி வாங்க, உங்களை பார்த்து உங்க புள்ள வருவான். அப்பா இப்படி போறாரா ஃபஜ்ருக்கு? நாமளே ஃபஜ்ருக்கு போல காலையில் எழுப்பி மவன்ட்ட ஃபஜ்ரு தொழுதியாடா அப்படின்னு கேட்டா அவனு செய்வான், அப்ப நீங்க தொழுதியெல்லாம் முதல்ல கேட்டுருவான். நாம முதல்ல அப்படி சொல்லவும் மாட்டோம். சில பேர் கரெக்டா இருப்பாங்க, நாமளே ஒன்றும் செய்யல, நம்ம போட்டு என்னத்தை போட்டு சொல்றது, அதனால பேசாம விட்டுருவோம் அப்படின்னு விட்டுறாங்க. இது ஒரு நிலையும் பார்க்கிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரைகள் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த அறிவுரைகளை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த பிள்ளை நிச்சயம் நம்முடைய செயலை பார்த்து வளரும். அல்லாஹ்வும் அதைத்தான் பார்க்குறான். உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ அல்லாஹ் பார்க்கவில்லை, மாறாக உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான், உங்களுடைய செயலை அல்லாஹ் பார்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நாம் பேசக்கூடிய பேச்சு, நாம் செய்யக்கூடிய அந்த காரியங்கள், இந்த இரண்டுமே நம்முடைய பேச்சுக்கும் செயலுக்கும் ஒத்ததாக இருக்க வேண்டும். என்ன அறிவுரையை நாம் போதிக்கின்றோமோ அந்த அறிவுரையை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் நிச்சயம் நம்மை பார்த்து வளரும். நாம வாயில சினிமா பாடல்களை முணுமுணுத்தான் வைங்களேன், அவன் என்ன செய்வான், சினிமா பாடல்களை வாயில முணுமுணுப்பான். நீங்க அல்லாஹ் அக்பர் நீங்க தக்பீர் சொன்னீங்களே வைங்களேன், நீங்க சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ்வை போற்றுகிறீர்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்கிறீர்கள், இதை பார்த்து அவன் என்ன செய்வான், இதை பார்த்து உங்களை படிப்பான். நீங்க திருக்குர்ஆனை எடுத்து புரட்டிட்டு இருக்கிறீங்க வீட்டில் உட்கார்ந்து, நீங்க உண்மையிலேயேங்க சொல்றதை விட செய்யறது மிகப்பெரிய வெயிட் தெரியுமா? நீங்க சொன்னா கூட சில நேரத்தை பதில் நினைக்காது, ஆனா நீங்க செஞ்சு காட்டுங்களேன், அதை கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் பின்பற்றுவார்கள். நீங்க திருக்குர்ஆனை எடுத்து ஓதுறீங்க வீட்டில் உட்கார்ந்து, அவன் பார்ப்பான் திருக்குர்ஆன் எடுத்து ஓதணுமா. இன்னைக்கு அந்த பழக்கங்கள்லாம் இன்னைக்கு நம்முடைய இல்லங்களில் குறைந்து விட்டது. ஒரு காலம் ஒன்று இருந்தது, இந்த மகரிப் நேரம் அசர் நேரம்லாம் வந்துச்சுன்னா திருமறை குர்ஆனுடைய ஓதக்கூடிய வீடுகள் ஏராளமா இருந்தது. ஆனா திருக்குர்ஆனை இன்னைக்கு புரட்டக்கூடிய இல்லங்கள் இல்லை. செல்போன்ல உட்கார்ந்து நிச்சயம் வெத்தலை பார்க்கிற சுனாம போட்ட மாதிரி அதுல உட்கார்ந்து ரீல் செய்யும் அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கை உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதை மாதிரி தான் அவனு நினைச்சான், அம்மா வீட்டில் உட்கார்ந்து பார்த்துருக்கிறா, புள்ள நினைச்சான் எங்கேயாவது ஒரு திண்ணையில உட்கார்ந்து கும்பலா உட்கார்ந்து பப்ஜி கேம் உட்கார்ந்து மணிக்கணக்கில் உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருக்கிறான். அப்ப என்னான்னு நாளை மறுமையை ஜெயிக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, இதையெல்லாம் உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பாட்டில் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் மிகப்பெரிய வெயிட்டு. அப்படி பின்பற்றிவிட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொன்னோம் என்று சொன்னால் அந்த அறிவுரை கண்டிப்பாக அர்த்தமுள்ளதாக மாறும், அது மிகவும் பிரயோஜனமாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்து இடமில்லை. இதை உணர்ந்து செயல்படக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் தகவலாக சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் பின்பற்றக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.